ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம போன்ல டிஃபால்ட்டா ப்ரௌசர் இருக்கு. அது இல்லாம நிறைய ப்ரௌசர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரௌசரை ஓபன் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அத பல வழிகள்ல நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். அப்படிதான் இவ்வளவு நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஜனவரி மாசம் 2024ல கூகுள் ஒரு அற்புதமான ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஃபீச்சர் ரெண்டு பிராண்ட்ல மட்டும் அறிமுகப்படுத்தினாங்க. ஒன்னு அவங்களுடைய கூகுளோட பிக்சல் போன்லயும் சாம்சங் டிவைஸ்லயும் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாருக்கும் தெரியும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு குறிப்பிட்ட டிவைஸுக்கு மட்டும் இது பயன்படுற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய சீக்கிரத்துல எல்லா மாடல்களையும் இந்த ஃபீச்சரை நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கடந்து போயிட்டாங்க. இப்ப அந்த ஃபீச்சரை எல்லாருமே பயன்படுத்தலாம். எஸ்பெஷலி நீங்க ஒரு சாம்சங் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை நீங்க பயன்படுத்தலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. வழக்கம் போல ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்த வழிகள் பல வழிகளா இருக்கலாம். டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம். கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, இது நாள் வரைக்கும் இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. எங்ககிட்ட ஒரு புது மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நாங்க இறக்கி விடுறோம்னு சொல்லிட்டு சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டை இறக்கி விட்டாங்க அவங்களுடைய பிக்சல் போன்ல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரீஸ்ல அதுவும் 24 மாடல்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சாம்சங் கூட இந்த ஃபிளிப் போன் அதே மாதிரி ஃபோல்டபிள் போன் அதுலயும் இந்த மெத்தடை அறிமுகப்படுத்தினாங்க. மற்ற மொபைல்ல டீல்ல விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை பார்த்துட்டு என்னுடைய மொபைல்ல அதை நான் ட்ரை பண்ணேன். என்னால அதை இது நாள் வரைக்கும் பயன்படுத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்துட்டு நானும் என்ன பண்ணேன், பிளே ஸ்டோருக்கு போனேன். இருந்துச்சு அந்த அப்ளிகேஷன். ஸோ ஃபட்டாஃபட் என்ன பண்ணேன், அந்த அப்ளிகேஷன் உடனே என்னுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கைஸ், கூகுளோட சர்ச் இன்ஜின்ல போயிட்டு சர்க்கிள் டு சர்ச் எப்ப லான்ச் பண்ணாங்க? கரெக்டா மிட் ஜனவரி 2024ல லான்ச் பண்ணாங்க. அப்ப லான்ச் பண்ணும்போது கூகுளோட பிக்சல் 8லயும் சாம்சங் கேலக்ஸி S24 சீரிஸ் மொபைல்லையும் அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த சர்க்கிள் டு சர்ச் கரண்ட்லி அவைலபிள் மொபைல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர்ல நான் ட்ரை பண்ணேன். அதோட டீடைல்ஸ் தான் இது பாருங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க, கூகுளோட பிக்சல் போன்ல சப்போர்ட் பண்ணும், சாம்சங் கேலக்ஸி மாடல்ல சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சர்க்கிள் டு சர்ச் வந்து என்னெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச் ஃபார் டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் ஆன் தேர் ஸ்கிரீன் வித்தவுட் ஸ்விட்சிங் ஆப்ஸ். அந்த ஆப்பை நீங்க ஸ்விட்ச் பண்ணாம ஈஸியா நீங்க பார்க்கக்கூடிய பொருளை ஹைலைட் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி அதோட டீடைல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? கெஸ்டர் ஆக்டிவேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. லான்ச் டேட் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2024 மிட் ஜனவரியில. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன மொபைல்கள்லாம் இப்ப தற்சமயம் இது சப்போர்ட் பண்ணுது? பிக்சல் 6ல இருந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸில S21ல இருந்து சப்போர்ட் பண்ணுது. அதர் பிராண்டை பார்க்கும்போது ஹானர் மொபைலும் ஷாமி மொபைல்லையும் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த சர்க்கிள் டு சர்ச் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால இதுல பார்க்க முடியும். அவங்க என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க. கூகுள் கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லியன் டிவைஸுக்கு நாங்க இதை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ உங்களுடைய சாம்சங் மொபைல்ல இந்த சர்க்கிள் டு சர்ச் டைரக்டா பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாதுதான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா என்னுடைய மொபைல்ல அதை பயன்படுத்த முடியல. உங்களுடைய மொபைல்ல பயன்படுத்த முடியுமா டைரக்டா அப்படின்னு பாத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், பிளே ஸ்டோர்ல போயிட்டு சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. சரிங்களா? ஏதோ ஒரு நல்லவர் வந்து அந்த ஃபீச்சரை பயன்படுத்துறதுக்கு ஒரு பிரத்யேகமான அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இறக்கி வச்சிருக்காரு. ஸோ அந்த அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணணும், போன்ல சேவ் பண்ணி வச்சு, சரிங்களா, வச்சுக்கிட்டு இதை நீங்க ஓபன் பண்ணி இந்த பாத்தீங்களா உங்க சாம்சங் மொபைல்ல அந்த ஹோம் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்க என்ன பண்ணணும், பிரஸ் அண்ட் ஹோல்டு பண்ண உடனே நீங்க எந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது ஈஸியா ஒரு டிரா பண்ணி அதை ஈஸியா சர்ச் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உனக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்றேன், ஸோ இதாங்க. இப்போ என்ன பண்றேன், என்னுடைய போனோட ஹோம் பட்டனை நம்ம பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். எப்படி பாருங்க, வந்துருச்சா? இப்போ பாருங்க, வாவ், பாத்தீங்களா எப்படி இருக்கு, செமல. இப்போ அடுத்து இங்க பாருங்க, சர்க்கிள் டு சர்ச், செம ரிசல்ட் வருது பாத்தீங்களா? ஸோ என்னுடைய மொபைலுக்கு வந்து டைரக்டா அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் என்னோட ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி நான் ட்ரை பண்றேன். ஸோ உங்க ஃபோன்ல ஒர்க் ஆகலைன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை
உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி பார்த்துட்டீங்க, உடனே உங்கள் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி அதை அனுபவிச்சிருங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, நீங்கள் மட்டும் அனுபவிச்சுக்கிட்டா போதாது. ஸோ இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன் இருக்குது, மிதச்சி விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான். உங்களுக்கு பிடிச்சதை கீழே உள்ளதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.